உத்திரன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. பல்வேறு பயிற்சிகள் மூலம் தன் உடலின் சக்தியை பல மடங்காக உயர்த்தி வைத்திருந்தான். அது சாதாரண மனிதர்களால் உடைக்க முடியாத அளவிற்கு பெரியதாக இருந்தது. ஹரிஷின் உள்ளங்கை உத்திரனின் மார்பில் பட்டதை எல்லோரும் பார்த்தனர். அவர்கள் இருவரின் உடம்பில் இருந்தும் அபரிமிதமான சக்தி வெளிப்பட அது இரண்டும் மோதிக்கொண்டதில் தீப்பொறி பறந்தது. ஹரிஷ் அவ்வளவு வேகமாக தாக்கியதில் உத்திரனின் உடம்புக்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், இவ்வளோதானா உன்னோட பலம்? உன்கிட்டலாம் எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது. நீ வேணா இன்னும் கொஞ்ச நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுறத பற்றி யோசிச்சுக்கலாம். உத்திரன் நக்கலாக சொல்ல, இங்கே சண்டை போடுற அளவுக்கு இடம் இல்லை, இதனால் மற்றவங்களுக்கு காயம் ஏற்படலாம். நாம் ஏன் கீழே போய் ஃப்ரீயாக சண்டை போடக்கூடாது? ஹரிஷ் நிதானமாக கேட்டான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இதிலிருந்து பின்வாங்கி தப்பிச்சு போக நான் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே உன்னோட தலையெழுத்து. இந்த டைம் நான் பாவம் பார்க்குறதா இல்லை. உன் ஆளுங்க முன்னாடியே உன்னை என்ன செய்ய போகிற மட்டும் பாரு. இதனால் ஃப்யூச்சரில் உன் ஆளுங்களே உன்னை மதிக்க மாட்டாங்க. அதை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. உத்திரன் சத்தமாக சொல்லிவிட்டு சிரிக்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார் என்றான் ஹரிஷ். சரி, அதுக்கு மேலே உன் இஷ்டம் என்ற உத்திரன் கீழே போவதற்காக நடக்க, ஹரிஷ் அருகில் வந்த ஸ்ரீதர், மாஸ்டர், அந்த ஆள் ரொம்ப தற்பெருமை பிடிச்சவனாக இருக்கான். அவன் கூடலாம் நீங்கள் சண்டை போட்டு உங்கள் தகுதியை கீழே இறக்கிக்கணுமா என்று அக்கறையுடன் கேட்டான். அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், சில சமயங்களில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதான் இருக்கும். நீ என்ன பண்ணுற, உடனே ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு அமைப்போட தலைவன். அதனால் சண்டை முடிஞ்ச உடனே அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் ஹரிஷ் சொல்ல, ஸ்ரீதர் ஒரு சின்ன புன்னகையுடன் தலையாட்டினான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வெளியே போக, ரேடியன்ஸின் தலைவன் தனக்கு கீழ் உள்ளவர்களை இணக்கமாக நடத்தும் விதத்தை பார்த்து சத்யனின் புருவங்கள் உயர்ந்தது. இவன்கிட்ட என்னமோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. பார்க்க சின்ன பையனாக தெரிஞ்சாலும் உத்திரன் நினைக்கிற அளவுக்கு இவன் நிச்சயம் சாதாரண ஆள் கிடையாது. அவன் உடம்புல இருந்து வெளிப்பட்ட சக்தியோட அளவை நான் என் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக அதை பற்றின திமிரும் அவன்கிட்ட சுத்தமாக இல்லை. எந்த சுச்சுவேஷன்லையும் தன்னோட ஆளுங்களை விட்டு கொடுக்காம பேசுகிறான். அதே சமயம் ஒரு கண் அசைவில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவும் செய்கிறான். இதை விட ஒரு தலைவனுக்கான தகுதி வேற என்ன வேணும்? இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவன் தனக்குள் முணுமுணுக்க, அதே சமயம் பின்னால் இருந்த மீதி 7 தலைவர்களும் கவலையுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். உத்திரன் என்ன செய்ய ட்ரை பண்ணுறாரு? இன்றைக்கி நைட் எப்படியாவது அவங்க கிட்டேருந்து அந்த ஹெர்பல் டேப்லெட்ஸ்க்கான ஃபார்முலாக்களை வாங்க தான் நம்ம வந்தோம். இப்படி சண்டை போடுறது இல்லை. முகில் கோபமாக கூற, அவனோட கோபத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இப்போ அவனோட இஷ்டத்துக்கு அவனை சண்டை போட விடலைன்னா இன்றைக்கி நைட்டு நிச்சயம் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அதனால் அவன் போக்கிலே விட்டுருங்க. அங்கிருந்தவர்களிலேயே சற்று வயதானவர் முடிவாக சொன்னார். இது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். அந்த ரேடியன்ஸ் தலைவன் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நமக்கு சமமான ஆள் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் இடையில ரொம்ப பெரிய கேப் இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆளுங்க கிட்ட அடி வாங்கினா தான் அந்த தலைவனுக்கும் கொஞ்சமாவது விஷயம் புரியும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த ஃபார்முலா வாங்குறதும் ஈஸியாக தான் இருக்கும். இன்னொருவன் சொல்ல, சத்யனை தவிர மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர். ஹரிஷ் மற்றும் உத்திரன் சண்டை போட போகும் செய்தி கொஞ்ச நேரத்தில் அந்த ஓஷன் ஹோட்டல் முழுவதும் பரவ, இதை கேட்டதும் ரேடியன்ஸின் மெம்பர்கள் எல்லோரும் அந்த ஹோட்டலின் பின்னால் இருந்த கிரவுண்டை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் ரேடியன்ஸில் சேர்ந்ததிலிருந்து இதுவரை அவர்கள் தலைவனின் சண்டையை பார்த்ததில்லை. இதனால் அவர்களின் தலைவர் உண்மையில் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் ஒவ்வொருவரும் ஆர்வமாக இருந்தனர். கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் தான் ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரேடியன்ஸின் மெம்பர்களில் ஒருவன் கேட்க, அதை சொல்கிறது கஷ்டம். ஏன்னா எதிர்த்து சண்டை போட போகிறது உத்திரன். அவருக்கு இந்த மாதிரி சண்டையில் பல வருஷம் அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லை, டாப் 10 ஆர்கனைசேஷனோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரிந்த இன்னொருவன் பொறுமையாக விளக்கினான். நம்ம மாஸ்டர் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல ஜீனியஸ்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நடக்க போகிறது உடல் வலிமையை பரிசோதிக்கிற போட்டி தானே. இதுலேயும் அவரால் ஜெயிக்க முடியுமா? இன்னொருவன் சந்தேகத்துடன் கேட்டான். அவர்களின் பாதுகாப்புக்காக ஸ்ரீதர் அழைத்து வந்திருந்த 100கணக்கான மெம்பர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ரேடியன்ஸின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இதுவரை ஹரிஷின் வலிமையை நேரில் பார்க்காததால் அவன் மீது பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தனர். ஹரிஷ் தன் மெம்பர்களிடம் கூட ஒரு புரியாத புதிராக இருந்ததால் அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் 7 பேரை தவிர இருந்த மற்ற யாருக்கும் அவனை பற்றிய ஒரு தெளிவான முடிவு கிடைக்கவில்லை. தங்கள் தலைவனை விட அவர்களுக்கு உத்திரனை பற்றிய செய்திகள் அதிகம் தெரியும் என்பதால் ஒரு எதிர்பார்ப்புடன் அந்த சண்டையை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீதர், பாரி மற்றும் அவனுடைய சகோதரர்கள் டென்ஷனுடன் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிரு
சுற்றிலும் உங்கள் அமைப்போட மெம்பர்ஸ் தான் நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி நீ அடி வாங்கிறத விட இப்போவே பின் வாங்கிறது எவ்வளவோ பெட்டர். உத்தரன் திமிராக சொல்ல, இந்த மாதிரி டயலாகை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கே பொருத்தமாக இருக்க போகுது. ஹரிஷ் நிதானமாக பதில் சொல்ல அதை கேட்ட உத்தரனின் முகம் கொடூரமாக மாறியது. இருவரும் கோபமாக இருந்ததால் அவர்கள் உடலை சுற்றி ஒரு விதமான ஒளி தோன்ற சில நிமிடங்களில் அவர்கள் இருந்த இடமே வேறு மாதிரி தெரிந்தது. இருவருக்கும் இடையில் சண்டை தொடங்கியது. எடுத்தவுடன் உத்தரன் சண்டைக்கு தயாராக முன்னேறினான். அவனது முகம் கர்ண கொடூரமாக இருக்க சுற்றியிருந்த ரேடியன்ஸ் மெம்பர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். இன்னைக்கு நைட்டே உன்னை என் காலுக்கு அடியில் போட்டு நசுக்கிடுவேன். காலையில் ரேடியன்ஸ்னு ஒன்று இருந்ததே யாருக்கும் தெரியாது. உத்தரன் இடிச்சத்தத்தை போல முழங்க அவனது தாக்குதலை தடுத்து கொண்டிருந்த ஹரிஷ் நிதானமாக தன் அடியை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அவன் முகமுடி அணிந்திருந்ததால் அவன் என்ன நினைக்கிறான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இருவருக்குள்ளும் ஆக்ரோஷமாக சண்டை நடந்து கொண்டிருக்க திடீரென ஹரிஷ் தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒன்றாக திரட்ட ஆரம்பித்தான். இதை பார்த்ததும் ரேடியன்ஸை சேர்ந்த அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள். இந்த சண்டையில் அவர்களுடைய தலைவன் தோற்றால் இனி ரேடியன்ஸ் இருக்காது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனில் சேரலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுப்பதற்கு முன்பாகவே ஹரிஷின் முயற்சியால் அங்கிருந்த மெம்பர்கள் அனைவருக்கும் இடையில் ஒரு ஆழமான நட்பு உருவாகியது. அதை அவர்கள் இழக்க விரும்பவில்லை. முகில் மற்றும் டாப் 10 ஆர்கனைசேஷனின் தலைவர்கள் 3வது மாடியின் பால்கனியில் இருந்து இந்த சண்டையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகங்களில் லேசான கவலை தெரிந்தது. உத்தரனோட சக்தி உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அவன் 6வது லெவல் அடையிறதுக்கு இன்னும் ஒரு படி தான் இருக்குது. சத்யன் வெளிப்படையாக உண்மையை கூறினான். ஒருவேளை நாளைக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் 2ஆக பிரியும் போது உத்தரன் யூனியன் கூட தன்னை சேர்த்துக்க நினச்சா அவங்களுக்கு எதிராக நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூனியனோட தலைவர் ரேணுபிரியா சமீபத்தில் 6வது லெவலை கடந்துட்டதாக கேள்விப்பட்டேன். முகில் கூறியதும் இதை கேட்ட மீதி இருந்த 6 தலைவர்களின் கண்களிலும் பயம் தெரிந்தது. இருந்தாலும் உத்தரனுக்கு முன்னால் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்த ஹரிஷிடம் எந்த பயமும் இல்லை. மாறாக அவன் உத்தரனை வந்து தன்னை தாக்கும்படி அழைத்து செய்கை செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஹரிஷ் மரணத்தையே தன்னை நோக்கி அழைப்பதாக நினைத்தார்கள். உனக்கு வாழ்றதுக்கு ஆசையே இல்லை போல. அவன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்த கோபம் மொத்தமும் ஹரிஷை நோக்கி திரும்பியது. யாரோ ஒருவர் அவனை இதுபோல தூண்டிவிட்டு பல வருடங்கள் ஆகிறது. அவன் முழு வேகத்துடன் ஹரிஷை நோக்கி பாய்ந்தான். அப்போது அவன் உடலில் இருந்த ஆற்றல் முழுவதும் வெளிப்பட தன் தோள்பட்டையை பயன்படுத்தி ஹரிஷின் மீது அதிவேகமாக மோத நினைத்தான். உத்தரன் வரும் வேகத்தை உணர்ந்தாலும் ஹரிஷ் தன் கால்களை ஸ்ட்ராங்காக ஊன்றி அதே இடத்தில் அசையாமல் நின்றான். அவர்களுக்கிடையில் இருந்த தூரம் பாதியாக குறையும் போது உத்தரன் வந்த அதே ஸ்டைலில் ஹரிஷும் அவன் மீது மோத முடிவு செய்து தன்னுடைய வேகத்தை கூட்டினான். ஒரு வினாடிக்கு பிறகு 2 எதிரெதிர் சக்திகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. ஒரு பெரிய சத்தம் கேட்க அவர்களை சுற்றி தூசியும் ஒளியும் நிரம்பி அந்த இடமே ஏதோ பாலைவனத்தில் சுழல் காற்று வீசுவது போல காட்சியளித்தது. அவர்கள் இருவரும் எவ்வளவு சக்தியை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இருவரில் குறைந்த வலிமை கொண்ட ஒருவர் நிச்சயமாக தப்பி பிழைத்திருக்க முடியாது. ஒரு வழியாக புழுதி அடங்கியதும் அவங்களோட பாதங்களை பாருங்க என்று கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் கத்த எல்லோருடைய பார்வையும் அங்கே சென்றது. உத்தரனும் ஹரிஷும் மூர்க்கமாக சண்டையிட்டு கொண்டிருக்க கடைசியாக இருவரும் தங்களுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தி மோதிக்கொண்டனர். புழுதி அடங்கியதும் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை ஆர்வமாக பார்த்தவர்கள் அவர்கள் இருவரின் பாதங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் இருவரின் கால்களும் தரையில் ஆழமாக புதைந்திருந்தது. அவர்களின் வலிமையை அந்த மண் தரையால் தாங்க முடியவில்லை. உத்தரனின் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க அவன் 3 அடிகள் பின்வாங்கினான். ஆனால் ஹரிஷோ அதே இடத்தில் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் மோதிக்கொள்ளும் போது ரேடியன்ஸின் தலைவனான ஹரிஷ் ஜெயிப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. நான் முன்னாடி சொன்னதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். நம்ம தலைவர் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாரு. ரேடியன்ஸின் மெம்பர்களில் ஒருவன் கூச்சலிட்டான். உண்மையிலேயே நம்ம தலைவர் ரொம்ப அற்புதமானவர். ரேடியன்ஸில் சேரணும்னு நான் எடுத்த முடிவு நிச்சயமாக சரியானது தான். இன்னொருவனும் உற்சாகமாக கத்தினான். இதற்கிடையில் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த 8 பேரின் முகங்களும் சோகத்தில் மூழ்கியிருந்தது. பல வருடங்களாக அவர்கள் உத்தரனுடன் ஃப்ரெண்டாக பழகியதால் அவருடைய தாக்குதல் ஸ்டைலை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அதனால் ஹரிஷுக்கு எதிரான கடைசி தாக்குதலில் உத்தரன் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி விட்டான் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் அந்த சக்தியின் அளவை எப்படி ஹரிஷால் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று நம்ப முடியாமல் பார்த்தார்கள். இப்போது ஹரிஷின் கை ஓங்கியிருக்க
அவன் உத்தரனுக்கு கருணை காட்ட விரும்பவில்லை. அவன் உடனே அந்த குழியில் இருந்து வெளியே வந்து உத்தரனை நோக்கி விரைந்தான். இப்போது உத்தரன் தன் முழு பலத்தையும் இழந்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்க ஆயுதங்களை பயன்படுத்துவது சரியாக இருக்காது என்று நினைத்த ஹரிஷ் தன் தோள்பட்டையால் அவனுடன் மோதினான். இதனால் அந்த இடத்திலிருந்து தள்ளி விழுந்த உத்தரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவன் மிச்சம் மீதி இருந்த தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று சேர்த்து ஹரிஷை தாக்க தயாரானான். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த உத்தரனும் ரேடியன்ஸின் தலைவனான ஹரிஷும் மிக ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் வேகமாக மோதிக்கொண்டதில் இடி இடிப்பதைப் போல பயங்கரமான சத்தம் கேட்டது. இந்த முறை இருவரும் கீழே இறங்கிய போது உத்தரனுக்கு பலமாக மூச்சு வாங்கியதால் அவன் இன்னும் சில அடிகள் பின்னால் நகர்ந்தான். ஆனால் ஹரிஷோ அதே இடத்தில் அசையாமல் நின்றான். உத்தரன், முடியலன்னா தயவு செஞ்சு இப்பவே சொல்லிடுங்க. பலவீனமான ஒருத்தரோட மோதுறதுக்கு நான் தயாரா இல்லை. அது ரேடியன்ஸுக்கு தான் அவமானம். ஹரிஷ் கிண்டலாக சொன்னான். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக உத்தரன் கூறிய அதே வார்த்தைகளை அவனுக்கு எதிராகவே ஹரிஷ் பயன்படுத்த உத்தரனின் முகம் சுருங்கியது. தான் சாதாரணமாக எடை போட்ட ரேடியன்ஸின் தலைவன் உண்மையிலேயே அசாதாரணமானவன் என்பதை உத்தரன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு மோதலுக்கு பிறகும் தான் சோர்ந்து போய் துவள ரேடியன்ஸின் தலைவனோ கொஞ்சம் கூட அசராமல் கல் போல இருப்பதை பார்த்து அவனுக்கு உள்ளுக்குள் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. 3வது மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மற்ற தலைவர்களும் அதே உணர்வில் தான் இருந்தனர். யார் அவன் என்பது போல கண் சிமிட்டாமல் ஹரிஷை பார்த்து கொண்டிருந்தனர். ரேடியன்ஸோட ஹெட் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுது? அவர் எந்த லெவல் வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்காருன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. முகில் தான் பார்த்ததை நம்ப முடியாமல் திகைப்புடன் கூறினான். ரேடியன்ஸோட ஹெட் உத்தரன் அளவுக்கு அனுபவம் இல்லாதவராக இருந்தாலும் அவங்களுக்கு இடையில இருக்கிற கேப்பை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ராங் இருக்குது. நாம் நினச்ச மாதிரி இந்த ஃபைட் ரேடியன்ஸ் ஹெட்டுக்கான பாடமாக இருக்காது. உத்தரனுக்கு தான் ஒரு பெரிய லெசனாக இருக்க போகுது. இனியாவது எப்பவும் அவன் யோசித்து பேசுவான்னு நினைக்கிறேன், சத்யன் நிதானமான குரலில் சொன்னான். அதே நேரத்தில் கிரவுண்டில் தனக்கு எதிராக நின்ற உத்தரனின் தோளை தட்டி கொடுத்த ஹரிஷ், உத்தரன் சார், நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னும் சில வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு சொல்ல, என்ன திமிருந்தான் நான் சொன்னதையே இப்போ திருப்பி எனக்கு சொல்லி காமிப்பேன். அப்படி உன்கிட்ட தோற்று போகிற அளவுக்கு இந்த உத்தரன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகலை என சொன்னவன் ஹாலிவுட் மூவிகளில் வரும் கொரில்லாக்களைப் போல தன் இரு கைகளையும் மார்பில் குத்தியபடி தலையை உயர்த்தி சத்தமான குரலில் கத்தினான். உடனடியாக அவனுடைய உடலில் இருந்த ஆற்றல் நிலை மீண்டும் கூடியது. அவனின் உடலை சுற்றிலும் கண்ணை கூசும் ஒளி தோன்ற சுற்றி நின்ற ரேடியன்ஸ் மெம்பர்கள் ஒரு பக்கமாக பின்வாங்கினார்கள். ஏனென்றால் அந்த வெளிச்சத்தில் அவர்களால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.